நம்ம மூதாதையர்கள்லாம் ஃபாலோ பண்ண விஷயங்கள் காலப்போக்கில் மூட நம்பிக்கைகளா மாறி இருக்கு. இந்த காலத்துல இதெல்லாம் ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்றேன். நாம ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போறோம் அப்படின்னா 101 ரூபாய் 501 ரூபான்னு மொய் வைப்போம். காரணங்கள் கேட்டால் நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, இது இப்படி வச்சாதான்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் ரீசனாக மூதாதையர்கள் எதனால் 101 ரூபாலாம் வைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 100 ரூபாவை ஈஸியாக பிரிச்சிடலாம், 50-50 பிரிச்சிடலாம். ஆனால் 101 ரூபாவை அப்படி பிரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மணமக்கள் சந்தோஷமாக பிரியாமல் வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அந்த 1 ரூபா வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அது காலப்போக்கில் ஒரு குட்டி மூட நம்பிக்கையாகவே மாறிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயரில் எலுமிச்சை பழம் வைக்கிறது, புது வண்டி வாங்கின வைக்கிறது, ஆயுத பூஜைக்கு வைக்கிறது. இந்த மாதிரி நம்ம வண்டியை சிறப்பிக்கிறதுக்காக வண்டியோட டயர்ல எலுமிச்சை பழம் வைப்போம். ஆனா இது எதனால வர ஆரம்பிச்சிருக்குன்னா, நம்ம மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா மாட்டு வண்டி, குதிரை வண்டி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது காடு மேடுன்ட்டு நிறைய விஷயங்கள் ஏறி இறங்கும். அந்த டைம்லேயே அதன் பாதங்கள் அடிபடாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சை வச்சாங்க. எலுமிச்சை பழத்தில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கு, அது ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதுனால எலுமிச்சை வச்சாங்க. இப்போ வரைக்குமே நாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன் எதனாலனே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் தான் சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்த விஷயம், மத்தியான நேரத்தில் கிணத்து பக்கம் போகாத, அங்கே கிணத்து போய் வந்து நம்மளை அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எதனால் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிணத்துல நச்சுத்தன்மை மிக்க வாயுகள் இருக்கும். உச்சி வெயில்ல அந்த வாயுகள் எல்லாம் மேலே வரும்போது நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும், நம்ம உடலுக்கு அது தீங்கையும் விளைவிக்கும். அதனால தான் முன்னோர்கள் எல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அது காலப்போக்கில் ஒரு மூட நம்பிக்கையாக மாறி இருக்கு. அதே மாதிரி நைட் டைம்ல புளிய மரத்தடியில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புல பேய் வந்துரும்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கான ஆக்சுவல் காரணம் என்ன அப்படின்னா, நைட் நேரத்தில் புளிய மரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். நாம அந்த பக்கத்தில் படுத்திருந்தோம் அப்படின்னா நாம் அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை இன்டேக் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அது நம்மளோட உடலுக்கு நல்லது கிடையாதுன்றதுனால முன்னோர்கள் அதை அப்படி சொல்லியிருந்தாங்க. அது காலப்போக்கில் ஒரு மூட நம்பிக்கையாக மாறிடுச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்தா தூக்கம் வராது, கெட்ட கனவு வரும், உடம்பு சரியில்லாமல் போயிடுன்னு சொல்லி நம்மள பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் அதோடைய ஆக்சுவல் ட்ரூத், சயின்ஸ் பிஹைண்ட் இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் நம்ம உடலோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே நேர்கோட்டில் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு தலை சுத்துறது, பிரெயின் ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ வடக்கு பக்கம் நீங்க தலை வச்சு படுத்துட்டு இருக்கீங்கன்னா இம்மிடியேட்டா அந்த பொசிஷனை மாத்துங்க. ஸோ உங்க வீட்டில் நீங்க என்ன மித் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.